திருவள்ளூர் அருகே தொடர் மழை காரணமாக கிராமப்புற நீர்நிலை பகுதிகளில் மட்டுமே காணப்படும் நத்தைகள் நகர்ப்புறங்களிலும் அதிக அளவில் காணப்படுவது பொதுமக்களிடம் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் தொடர்ந்து பெய்த மழையின் காரணமாக திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் நத்தைகள் அதிக அளவில் காணப்படுவது பொதுமக்களிடம் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. பொதுவாக நத்தைகள் ஏரி, குளங்கள், நீர்வடியும் பகுதிகளில் நீரை சேமித்துக் கொண்டு பூமிக்கு அடியில் உயிர் வாழும். இந்நிலையில் தொடக்க கால பனிப்பொழிவு என்பதாலும் வசந்த காலம் என்பதாலும் கிராமப்புறங்களில் வயல்வெளி, ஏரி, குளம் போன்ற நீர்நிலைகளில் மட்டுமே காணப்படும் நத்தைகள் தற்போது நகர்ப்புறங்களில் காணப்படுகிறது. கட்டிட சுவர்களில் உடும்பு போன்று இறுக்குப்பிடியாக பிடித்துக் கொண்டும் தாவரங்களிடையே மறைந்தும் வசித்து வருகின்றன. வயிற்றுக்காளிகள் வகுப்பைச் சேர்ந்த விலங்கினமான நத்தையின் ஓடு சுருளி வடிவில் இருக்கும். அதன் கீழ் தசை பாதம் காணப்படும். கடல், தரை, நன்னீர் நத்தை என பல வகைகளாக குறிப்பிடப்படுகிறது. இவற்றில் ஓடு இல்லா அரிய வகை நத்தையும் உண்டு. இதில் ஒரு வகை நத்தைகள் நுரையீரல்களால் சுவாசிக்கின்றன. மற்றொரு வகை நத்தைகள் செவில்களினால் சுவாசிக்கின்றன. மருத்துவ குணங்கள் நிறைந்துள்ளது. உடலுக்கு தேவையான இரும்புச்சத்து, புரதச்சத்து, ஒமேகா 3, விட்டமின் B12 போன்ற சத்துகளும் இதில் உள்ளன. அதிக லாபம் தரும் தொழில்களில் நத்தை வியாபாரமும் ஒன்று. தமிழகத்தில் இன்றும் பல பகுதிகளில் நத்தை பிடிப்பு தொழில் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. 1 கிலோ நத்தை 400 முதல் 500 ரூபாய் வரையும், அதன் கறி கிலோ 800 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. சீனா, ஜப்பான், சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கும் இங்கிருந்து நத்தைகள் ஏற்றுமதி செய்யப்படுவது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து உடனுக்குடன் அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள நமது கொளத்தூர் நண்பன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சோசியல் மீடியாக்களையும் ஃபாலோ